என் விழிகளில் அகல் அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கோம். நேத்து வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வழியா மதியோடைய டைரிய 2 பேர் சேர்ந்து படிச்சு முடிச்சுட்டு, அங்கருந்து கொஞ்சம் கவலையோட, அ கொஞ்சம் கில்ட்டியோட நம்மளுடைய ஜனனி பார்த்தீங்க அப்படின்னா, ரூமுக்கு வந்துட்டுருப்பாங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா, ஆஸ் யூசுவல் இவங்க என்ன நெனச்சு வருவாங்க, மதி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ, ஹாஸ்டல்ல வந்து இறங்குன உடனே மதிக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு, "ஹே! எப்படி வருவ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். இதோ 5 மினிட்ஸ்ல வந்துருவேன்" அப்படின்னு சொல்லுங்க. "நீ எங்க இருக்க?" "இப்பதான் ஜஸ்ட் நவ் நான் ரீச் ஆனேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓகே, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு. நீ ஃப்ரெஷ் ஆகுறதுக்குள்ள நான் அங்க இருப்பேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஷூரா?" அப்படிம்பாங்க. "ம், ஷூர்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போவாங்க. பேசிக்கிட்டே போவாங்க. ஆக்சுவலா "என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ரொம்ப டயர்டா இருக்குமா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? சரி. நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகு" அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள போயிட்டு லைட் போடுவாங்க. சுவிட்ச் எரியாது. "அச்சச்சோ!" அப்படிம்பாங்க. "ஏய் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மதி ஃபோன்ல. "இல்ல ரூம்ல லைட் எரிய மாட்டேங்குது" அப்படி சொல்லுவாங்க. "அப்படியா? ம். ஏன் எரிய மாட்டேங்குது? கீழ என்னன்னு கேளு" அப்படி சொல்லுவாங்க. "இல்லப்பா, நான் போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆகுறேன்." "ஏய், இந்த லைட் இல்லன்னு சொல்ற, எப்படி போய் ஃப்ரெஷ் ஆவ?" அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாட்டும் உள்ள போயிட்டு ஃப்ரெஷ் ஆவாங்க. அங்க உள்ள போயிட்டு ஸ்விட்ச் போடும்போது லைட் எரியும். "அ என்னடா வெளில லைட் போட்டும் லைட் எரியல, இங்க உள்ள போட்டும் எரியுது. ஓகே, ஒருவேள பல்ப் எதுவும் ஃபீஸ் போயிருக்கும் போல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத் பண்ணிட்டுருப்பாங்க. நல்லா சிங்கிங் பாடிக்கிட்டு பாத் பண்ணிகிட்ருப்பாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா பாடிட்டுருப்பாங்க. எவ்வளோ டென்ஷன் இருக்கும்போதும் நம்ம பாத் பண்ணோம் அப்டின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். சேம் அதேதான் இவங்களுக்கும். அந்த ரிலாக்ஸ்லாம் போயிட்டு, "எப்படா மதி வருவா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு பாத் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஃபோன்ல சொல்லிட்டுருப்பாங்க. "சரி நான் போய் பார்த்துக்கிறேன், வச்சுட்டு போ" அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஸோ இவங்க போயிட்டு பாத் பண்ணிட்டு வெளில வருவாங்க. வெளில வரும்போது அந்த டவல தொவட்டிக்கிட்டே வெளில வருவாங்க. வெளில வந்ததும் அ அவங்க இருந்துட்டு, "என்னாச்சு? ஏன் இங்க இருக்கிற லைட் மட்டும் எரியல?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்ச்சு கிட்ட போடுறதுக்காக போவாங்க. அவங்க அங்க போறதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் ஆன் ஆகும். ஆன் ஆயி லைட் வரும். லைட் வந்தா ரூம் ஃபுல்லாவே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்மளுடைய மதி மேடம். இவங்களுக்கு ரூம பார்த்ததும் அவ்ளோ ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். ரொம்ப ஹேப்பியா இருக்கும். "ஏய்! என்ன? சீக்கிரமா வந்தது அப்ப இதுக்கு தான் வந்தியா? நீ வீட்டுக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் வீட்டுக்கெல்லாம் போகல" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன் வீட்டுக்கு போல?" அப்படின்னு கேட்பாங்க. "கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்ல, அதனால தான்." "அடி பாவி!" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா. இது உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ, உன்ன விட்டு தனியா வந்தா தானே நான் இத ரெடி பண்ண முடியும். அதனால தான் அம்மா கால் பண்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் கிளம்புறதுக்கு அப்படி எப்படியும் நீயும் உன் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்ப. ஸோ, டைம் சரியா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா, இவ்ளோ லேட்டா வருவேன்னு எதிர்பார்க்கல. இவ்ளோ நேரம் 2 பேரும் பேசிட்டு வந்திருக்கீங்க. எனிவேஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு நெறைய டைம் கிடைச்சுச்சு. ஸோ, அதனால என்னால ஃபுல் டெக்கரேஷன் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு அந்த கொஞ்சம் ஈரத்தோட தானே வருவாங்க. "ஆமா, ஆனா நான் ஃபர்ஸ்ட்டு லைட் போடும்போது லைட் எரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் தான் செட் பண்ணியிருந்தேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அடி பாவி! சரியான கேடி" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவங்க மேல இருந்த டவல தூக்கி போட்டுட்டு, உடனே அவங்க பக்கத்துக்கு வந்து, "ஆமா, எதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் தான் சொன்னனே, ஒரு சின்ன சர்ப்ரைஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சின்ன சர்ப்ரைஸா? அதான் எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "சும்மா நேத்துலேருந்தே நீ ரொம்ப சேடா இருக்கல்ல, ஸோ மூடு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இப்படியெல்லாம் பண்ணா நான் சேஞ்ச் ஆயிடுவேனா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இவ்ளோ பண்ண தேவையில்ல. நான் உன் பக்கத்துக்கு வந்தாலே நீ சேஞ்ச் ஆயிடுவ" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆஹா" அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்லுவாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த டவல் தூக்கி போட்டாங்க இல்லையா? அந்த டவல எடுத்து சொலட்டி அவங்க மேல போட்டு, அவங்கள புடிச்சு பக்கத்துல இழுப்பாங்க. டக்குனு அவங்க வந்து அந்த புஷ் பண்ணதுல, டக்குனு வந்து மதி ஜனனி மேல வந்து விழுவாங்க. "ஏய் என்ன பண்ற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நீ தானே சொன்ன, என்ன ரிலாக்ஸ் பண்ணணும்னா இவ்ளோ தேவையில்ல. நீ பக்கத்துக்கு வந்தாலே போதும்னு சொன்னல்ல. ஸோ அதான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி போனா நீ இப்படி வரியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க.
சரி, சரி. உன் சேட்டையெல்லாம் போதும். விடுறியா? வா! அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க போணும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்றேன் வா! அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பால்கனிக்கு கூட்டிட்டு போவாங்க. பால்கனியில போயிட்டு ஒரு சின்ன ஒரு 200 200 கிராம்ல ஒரு குட்டி கேக், ரொம்ப குட்டி கேக் வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. "ஏய்! என்ன இது? என்னென்னமோ பண்ணி வச்சுட்ருக்க? கேக்கெல்லாம் எதுக்குடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "சும்மா தான். கட் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ம். நல்லா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கெல்லாம் கட் பண்ணி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்ருப்பாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த மதி அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ ஜனனி கேட்பாங்க, "ஏய்! என்னாச்சு உனக்கு? என்ன இதெல்லாம் பண்ணிட்டுருக்க? ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆக்சுவலி நான் நேத்தே செலிப்ரேஷன் பண்ணலான்னு நெனச்சேன். நீ கொஞ்சம் டல்லா இருந்தல்ல. அதனால தான் இன்னைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்போ நம்மளுடைய ஜனனி இருந்துக்கிட்டு அவங்கள ஒரு விதமா ஒரு ஐ கான்டாக்ட் அவங்களுக்கு குடுத்து அவங்க பக்கத்துக்கு போவாங்க. "ஏய்! ஜனனி, நோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆ? ஒய்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நோ" அப்படிம்பாங்க. ஆக்சுவலா அந்த பார்க்குற பார்வையிலே அவங்களுக்கு புரிஞ்சிடும் மதிக்கு. "ஜனனி, நோ" அப்படிம்பாங்க. "ம்ஹ்ம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஒரு ஐ கான்டாக்ட்டோடயே அவங்கள நோக்கி இவங்க போயிட்டுருப்பாங்க. அவங்க பேக் சைட் போயிட்டுருப்பாங்க. இவங்க அவங்கள பார்த்தா அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஸோ போயிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பால்கனி கதவு இருக்கும் இல்லையா? அது ஓப்பன் பண்ணி உள்ள ஓடிடுவாங்க. உள்ள ஓடுனதுக்கப்புறம், "ஏய் மதி கதவ தர" அப்படிம்பாங்க. "ம்ஹ்ம்." "ஏய் கதவ தரடி, இங்க வேற குளிருது. நீ இப்படி கதவ சாத்தா நைட் ஃபுல்லா நான் இங்க தான் தூங்குற மாரி இருக்கும்" அப்படி சொல்லுவாங்க. "பரவால்ல அங்கேயே தூங்கு. அதான் எனக்கு சேஃப்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் ஜல்லல கதவ தர" அப்படின்னு சொல்லுவாங்க. ம்ஹ்ம் அப்படின்னுவாங்க. இங்க என்ன பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த சைடு அவங்க இருப்பாங்க. இந்த சைடு இவங்க இருப்பாங்க. புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. "தெறடி" அப்படிம்பாங்க. ம்ஹ்ம். "ஏய் செல்லம்ல தெறடி" அப்படிம்பாங்க. ம்ஹ்ம். ஜனனி கொஞ்சம் வேகமா புஷ் பண்ணி கதவ ஓப்பன் பண்ணி உள்ள போயிடுவாங்க. "இப்ப என்ன பண்ணுவ?" அப்படி சொல்லுவாங்க. "நோ ஜனனி சொன்னா கேளு" அப்படிம்பாங்க. "ஆஹா! நீ கேட்டியா? நீ கேட்டியா? நான் சொன்னேன்ல நீ கேட்டியா? முடியாது. நீ கேட்கல நான் மட்டும் கேட்கணுமா?" அப்படி சொல்லுவாங்க. "ஜனனி ப்ளீஸ் வேண்டாம்" அப்படிம்பாங்க. "இந்த கதைக்கே இங்க வேலைக்கு ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல 2 பேரும் ஓடி புடிச்சு விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்துட்டு "ஏய் நில்லு, ஏய் நில்லு" அப்படின்னு ஒரு வழியா நம்மளுடைய ஜனனி மதிய புடிச்சிடுவாங்க. புடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு "ஏய்" ஆக்சுவலா பேக் சைடு இருந்து புடிப்பாங்க. புடிச்சுட்டு மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. நல்லா ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ ஜன்னி சொல்லுவாங்க, "என்கிட்ட இருந்து எங்க ஓட பார்க்குற? என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது" அப்படி சொல்லுவாங்க. "ஆஹா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "இங்க பாரு ஜனனி, சொன்னா கேளு, வேணாம் விடு" அப்படிம்பாங்க. இந்த பேச்சுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்ல. "ஜனனி சொன்னா கேளு ஜனனி, விடு" அப்படிம்பாங்க. அவங்க விடவே மாட்டாங்க. ஸோ பேக் சைட்ல இருந்து அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, புடிச்சிட்ருப்பாங்க இல்லையா? ஹக் பண்ணி புடிச்சிட்ருப்பாங்க. அப்போ லேசா அந்த கை விரல்கள் அவங்களோட ஃப்ரண்ட் சைட்ல அவங்க கைய புடிச்ச மாரி இருக்கும் இல்லையா? அந்த கை விரல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் டைட்னஸ் குடுத்து புடிப்பாங்க. அந்த டைட்னஸ் குடுக்கவும் மதிக்கு இருந்துக்கிட்டு அவ்வளோ நேரம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தவங்க, பேச்சு டோட்டலா ஸ்டாப் ஆயிடும். அவங்க கைய கொஞ்சம் டைட்டா புடிச்சதும், அவங்க டோட்டலி ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஸ்டாப் ஆயிட்டு எதுவும் பேச மாட்டாங்க. ஸோ அந்த கை விரல்ல ஸ்டார்ட் ஆயி, இவங்க பேக் சைடு அவங்களுடைய முதுகுல லேசா ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய ஜனனி. ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு வழியா அவங்களும் டோட்டலி சைலண்ட் ஆயிடுவாங்க. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. அந்த மாரி அவங்க டோட்டலி சரண்டர் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலி சரண்டர். ஸோ இவங்க சைட்லேருந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட எமோஷன்ஸு, ஃபீலிங்ஸு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க பண்ற எல்லா ஃபீலிங்ஸ் ரியாக்ட்டுக்கும் ஆப்போசிட் சைட்லேருந்து எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ற மாரி தான் ரியாக்ஷன் வரும். ஸோ இவங்க சேட்டைய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களும் அது எல்லாத்தையுமே பொறுமையா அக்செப்ட் பண்ணி நிதானமா அவங்களுடைய ரொமான்டிக் சீன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேக் சைட்லேருந்து அவங்களுடைய
கழுத்துல ஜனனியோடைய முத்தத்தை பதிப்பாங்க. அந்த முத்தத்தை ரொம்ப அருமையா, அழகா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த முத்தங்கள் 1 ஆகும், 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். இப்படியே எண்ணிக்கை சொல்லவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய முத்தங்கள அவங்களோட கழுத்துல பதிப்பாங்க. ஸோ பதிச்சதுக்கப்புறம் அவங்கள அழகா திருப்பி அகைன் அவங்கள பார்த்து ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணி, அப்போ ஜனனி சொல்லுவாங்க, "ரொம்ப தேங்க்ஸ் டி. நீ என் லைஃப்ல இப்போ வரைக்கும் இப்படியே இருக்கிறதுக்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என் மேல இருக்கிற பாசம் உனக்கு துளி கூட குறையல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் கண்ணை பார்த்து சொல்லுவாங்க. அந்த வேர்டு சொன்னதும், இப்போ மட்டும் இல்லை, உன் மேல இருக்கிற பாசம் இன்னும் எத்தனை ஜென்மானாலும் எனக்கு குறையாது ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அவ்வளோ நாள் எத்தனையோ வாட்டி அவங்க ஜனனி அப்படிங்கிற பேரை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு இந்த ஜனனிங்கிற பேர் அவங்க சொல்லும்போது ஜனனிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். அந்த நேமோடைய அவங்க அவங்க வாயால் அந்த நேம் சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கை ரொம்ப ரசிப்பாங்க. அந்த ஃபீலிங்ஸ் இவங்களுக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு உணர்வு கொடுக்கும். ஸோ அப்போது அகைன் இவங்க ஹக் பண்ணி அவங்களுக்கு சாரி மதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி சொல்லுவாங்க. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்கள விளக்கி விட்டு உடனே இவங்க அவங்களோட ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணி, எதுக்காகவும் நீ சாரி சொல்ல வேண்டாம், இங்கே எதுவும் தப்பாக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ எப்போவும் என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷுவர், எப்போவும் நான் கண்டிப்பாக உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, அகைன் சொல்கிறேன், மதி ஜனனி கிட்ட ஒரே விஷயம் அன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. லைஃப்பில் என்ன நடந்தாலும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும், நான் உன்னை விட்டு எப்போவுமே பிரிஞ்சு போக மாட்டேன். இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, இனி நான் ஒரு ஜென்மம் எடுப்பேனா இல்லைனாலும் எனக்கு தெரியாது. ஒரு வேளை அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா அப்போவும் இதே ரிலேஷன்ஷிப்போட, இதே பாசத்தோட, இதே அன்போட நான் கண்டிப்பாக உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மதி ஜனனி கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டதும் இன்னும் அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகி, ஸோ அந்த இடத்துல மறுபடியும் அவங்க வந்து ஒரு ஹக் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை இன்னும் ரெட்டிப்பாப்பாங்க. இன்னும் அதாவது இன்னும் அதிகப்படுத்திப்பாங்க. ஸோ அதிகப்படுத்தினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அன்னைக்கு அவங்களுக்குள்ள அந்த காதலுக்குள்ள அவங்க இன்வால்வ் ஆகி, ஸோ 2 பேரும் ஓரளவுக்கு அன்பை பரிமாறி 2 பேரும் அவங்களுடைய காதலை கட்டில் ரொம்ப அழகாக பரிமாறிப்பாங்க. ஸோ பரிமாறி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய மதியோட சோல்டரில் ஜனனி படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணி மதி சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் பெஸ்ட்டு கப்புள் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது ஜனனி சொல்லுவாங்க, தாஜ்மஹால், மும்தாஜ், ஷாஜகான் மும்தாஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேற இந்த பெஸ்ட் கப்புள் எனக்கு தெரிஞ்சு அவங்கள தான் சொல்லுவாங்க. வேற 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 யாரும் எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காதலுக்கு உதாரணமாக ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் கட்டியிருக்காரு, அதனால் அவங்களோட காதல் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இவங்களுக்காக இவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் கேட்கல, இந்த பெஸ்ட் கப்புள், பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மதி கேட்பாங்க. அப்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அப்படி யாரையும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது நம்மளுடைய மதி சொல்லுவாங்க, எனக்கும் பெருசாக தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியா, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜனனி கேட்பாங்க. அப்போது நம்மளுடைய மதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜனனியை ஸ்ட்ரைட்டாக படுக்க வச்சுட்டு இவங்க அவங்களோட ஷோல்டரில் படுத்துக்கிட்டு ஒரு டைட் ஹக்கு கொடுத்துட்டு, நல்லா டைட்டாக ஒரு ஹக் கொடுத்துட்டு அவங்களோட ஷோல்டரில் படுத்துக்கிட்டு, அப்போது அவங்க
கை விரலை எடுத்து ஹக் பண்ணி படுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ மதி சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பேர் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய், என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஆமாம், ஆக்சுவலி இப்போது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த ஒயிட் கலர் பேப்பரில் நமக்கு தெரிஞ்ச கலர்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது நார்மலான கிரியேட்டான ஒரு கலர். அது அந்த ஒயிட் பேப்பரில் எடுத்து எழுதும்போது தெளிவாக தெரியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பச்சை, வெள்ளை நிறைய கலர்ஸ் இருக்குது. இது எல்லா கலரையும் எடுத்து ஒயிட் பேப்பரில் எழுதும்போது அந்த ஒயிட் பேப்பர் நல்லா தெரியும். ஓகே, ஒயிட் பேப்பரில் எழுதும்போது தெரியும், பிளாக் கலரும் தெரியும், கரெக்டாக? ஆனால் அதுவே பிளாக் கலர் ஷீட்டில் ஒயிட் கலரில் எழுதுனா மட்டும்தான் தெரியும். மற்றபடி நீ வேறு எந்த கலரில் எழுதினாலும் அந்த பிளாக் கலர் வந்து அது காமிக்காது. இவங்களுக்கு ஏற்ற பேர் இவங்க மட்டும்தான். இந்த ஒயிட் கலரில் எழுதினா மட்டும்தான் அந்த பிளாக் கலரில் ஷீட்டை வந்து ஃபில் பண்ண முடியும், இல்லைனா ஃபில் பண்ண முடியாது. அதுவே நீ அந்த ஒயிட் கலர் பேப்பரில் எத்தனை கலர் கொடுத்தாலும் அந்த பிளாக் கலருக்கு ஈடாகாது. அந்த ஒயிட் கலரை ரொம்ப பிரகாசமாக ரொம்ப அழகாக்குறது அந்த பிளாக் கலர் தான். அந்த பிளாக் கலர் தான் ஒயிட் கலரை ரொம்பவே பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணும். ஸோ இவங்கள பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணுறது ஒயிட்டை பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணுறது பிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ என்னோட பார்வையில் ஒயிட் அண்ட் பிளாக் தான் குட் பேர் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வா, சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இனிமேலும் நீ நான் ஒயிட்டாக இருக்கேன், நான் பிளாக்காக இருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிச்சி, நான் சொல்லவே மாட்டேன். அதான் நீயே சொல்லிட்டே, நீ நானும் பர்ஃபெக்ட் பேரு அப்படின்ட்டு. இப்படி இருக்கும்போது நான் ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அகைன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு டைட்டாக்கு நம்மளோட ஜனனி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்கள ஒரு பண்ணி நல்லா தூங்கிட்டுருப்பாங்க, படுத்திருப்பாங்க. அப்போது திடீர்னு ஜனனி என்ன நினைப்பாங்கன்னு தெரியல, சம்திங் அவங்களுக்கு வந்து கேட்கணுன்னு தோணும். ஏய் மதி அப்படிம்பாங்க. அப்படிம்பாங்க. மதி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேளு அப்படிம்பாங்க. சொல்லுவியா, நீ ஃபஸ்ட்டு கேளு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கே ஒரே ஒரு வாட்டி ப்ரொப்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிம்பாங்க. ஏய் என்னடி, ஒரு வாட்டி தானே கேட்குறேன், ஒரே ஒரு வாட்டி எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணேன் ப்ளீஸ் அப்படிம்பாங்க. ஏய் ப்ளீஸ் டி, ரொம்ப கெஞ்சுவாங்க. அவங்க கடைசி வரைக்கும் ப்ரொப்போஸ் பண்ணவே மாட்டாங்க நம்மளுடைய மதி ஜனனிக்கு. ஏன்டி இவ்வளோ அழுத்தமாக இருக்க, அழுத்தக்காரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹக் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் மார்னிங் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு அவங்க எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு காலேஜுக்கு கிளம்புவாங்க. அப்போது இவங்க ஜனனியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இவங்க கண்ணாடி முன்னாடிலாம் ரெடி ஆகிட்டு, நான் ரெடி, நீ ரெடி ஆகிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகிடுவாங்க. ரெடி ஆகிட்டு மதி சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஜனனி மறுபடியும் கேட்பாங்க. ஏய் ஒரே ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. முடியாது அப்படிங்க. ஏய் ஒரே ஒரு வாட்டி சொல்லடி அப்படிம்பாங்க. நோ, ஏய் ஒரே ஒரு வாட்டிடி அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சரி நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போயிடுவாங்க. காலேஜ்லேயும் போயிட்டு அங்கேயும் சிங்கிள் கேப் கிடைக்கும்ல, அப்போ எல்லாம் உடனே ஜனனி அவங்ககிட்ட திரும்பி மதி என்ன, ஆக்சுவலாக அவங்க எழுதிட்டு படிச்சுட்டு தான் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் ஒரே ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் ஒரே ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்லுடி அப்படிம்பாங்க. அப்படிம்பாங்க. வா, இவகிட்ட ஐ லவ் யூ கேட்கறதுக்குள்ள உயிர் போயிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்களோ அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மதி சேரவே மாட்டாங்க. 1 டே 2 டே 3 டே இவங்களும் உங்களுக்கு எப்பெல்லாம் கேட்கணும்னு தோணுது அப்போல்லாம் கேட்பாங்க. இவ வார்த்தையில் ஒரு வாட்டி அந்த வேர்ட்ஸ் கேட்க மாட்டேனா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கும். கேட்பாங்க. மதி ப்ளீஸ் டி, ஒரே ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்ல அப்படிம்பாங்க. நோ அப்படிம்பாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி இப்படி என்ன அவஸ்தைப்படுத்துகிற, ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்கிறதுல என்னடி பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நோ அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக
சரி போ, இவளுக்கு சொல்ல விருப்பம் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுருவாங்க. ஆனால் அப்பப்போ அவங்களுக்கு தோணும் போதெல்லாம் நம்மளுடைய ஜனனி வந்து அவங்கக்கிட்ட கேட்பாங்க, ஏய் லவ் யூ சொல்லுடி அப்படின்ட்டு. நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ம். சரி ஓகே. இப்படின்னு இவங்க நார்மலா பேசிட்டே இருப்பாங்க. ஸோ நார்மலா பேசிட்டு இருக்கும்போது, ஜனனி அவங்க அம்மாகிட்ட இருந்து அகைன் ஒரு கால் வரும். கால் வந்ததும், "சொல்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய் உன்னோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் வச்சிருக்காங்கடி" அப்படின்னு சொல்லுவாங்க. "எந்த ஃப்ரெண்டுக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஷோபாவுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ அவளுக்கா? ஆ சரிம்மா நான் வர பார்க்குறேன். எப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ எப்போன்னு கேட்கும்போது, "இல்லடி இந்த டேட்ல" ஓ நீங்களா ஒரு டேட் ஒரு 2, 3 நாள்லன்னு வச்சுக்கோங்களேன். "சரிம்மா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "வரேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே மதி கேட்பாங்க, "என்னாச்சு?" அப்படி சொல்லுவாங்க. "சோபாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ யாரு? உன் பக்கத்து வீட்ல இருப்பாள அந்த பொண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ தான். கொஞ்சம் நம்ம கிளாஸ் நம்மளோட ஐவர் அணிகள்ல அவளும் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாமே. இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எப்போ மேரேஜ் இன்னும் 3 டேஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் அந்த மேரேஜ் அப்போ இவங்க எல்லாமே ஒரு கேங்கு தானே. ஸோ மேரேஜுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செட் ட்ரெஸ் எடுப்பாங்க. எல்லாருமே சாரீ. ஒரே ஒரே கலரில் சாரீ எடுத்து எல்லாம் ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ஓகே விடிஞ்சா நம்ம எல்லோரும் மேரேஜ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் அதுக்காக ரெடி ஆகிட்டு கால் பண்ணி ரேக்கா கிட்டலாம் சொல்லிடுவாங்க. "நீ இந்த இன்னைக்கு நீ அப்படியே வந்துரு, நான் இந்த டைமுக்கு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நார்மலாக நைட்டு சொல்லிவிட்டு, "ஓகே மதி நாளைக்கு காலைல நம்ம மேரேஜுக்கு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் முடிச்சுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. மார்னிங் எந்திரிச்சு 2 பேரும் சேம் அந்த சாரீ எப்போவுமே மதி தான் கட்டுவாங்க. ஜனனிக்கும் அவங்க தான் கட்டி விடுவாங்க. பர்ஃபெக்டாக கட்டுவாங்க. ஸோ இந்த வாட்டி நம்மளுடைய மதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாரீ கட்ட ஜனனிக்கு மட்டும் சாரீ கட்டவே ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. பிகாஸ் ஜனனிக்கு மதி இந்த வாட்டி எப்பயும் போல் சாரீ கட்டி விட மாட்டாங்க. சேட்டை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு. அந்த மடிப்பெல்லாம் எடுத்து சுரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சேட்டையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லேசாக வருடி விடுறது, பிடிச்சி கிள்றது. ஸோ இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களுக்கு டைம் ஆகுதுடி ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ரொமான்டிக் வந்து அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும். ஃபைனலாக அவங்க சாரியும் கட்டி முடிச்சுட்டு சாரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மேரேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இது